வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆன்லைன் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின அர்பன் பொட்டானிக்கோட ஆலோவேரா ஜெல். ஸோ நமக்கு இப்போ டெலிவரி ஆகியிருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ப்ராடக்ட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ராடக்டோட ஒரிஜினல் பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிராண்டோட நேமான அர்பன் பொட்டானிக்ன்றது நல்ல ஒரு ஃபாண்ட்டில் வந்து இருக்கும். இந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் ஃபாண்ட்ன்றது கிடையாது. அண்ட் தென் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் சிம்பிளானது இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதோட கலரில் இருக்க லோகோவில் கொடுக்காம பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இன்னும் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஆனால் இதில் நடுவில் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் போட்டிருக்காங்க. சேம் அதே சென்டென்ஸில் நமக்கு ஃபேக்குன்ற விஷயம் தெரியாதபடிக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஸ்டிக்கரை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பார்கோடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய பேரபன் ஃப்ரீ இந்த மாதிரியான அந்த படங்கள் எல்லாமே வந்து கீழே வரும். அந்த ஸ்டிக்கரோட கார்னரில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் மேலே பிரிண்ட் பண்ணி, அதாவது எந்த அளவுக்கு ஃபேக்குன்றது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு பார்த்ததுமே டக்குன்னு கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு லேபிளை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்டு, லெட்டர்ஸோட ஃபாண்ட்டு, அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேர்னு இருக்கிறது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 613 இந்த மாதிரி சில நம்பர்ஸ் வந்துட்டு அந்த வெயிட் 200 கிராம்ஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்துட்டு இல்லை. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு நான் வந்து எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன், முதல்ல ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனேயே அதில் நம்ம யூஸ் பண்ண ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்படியே கண்ணாடி போல் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பசை, நம்ம பசங்களுக்கு நோட்டில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பசை, கெட்டியான பசையோட தன்மையில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆலோவேரா ஜெல்லுன்ற விஷயம் எனக்கு வந்து இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இதை பார்த்ததுமே இல்லை இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னென்ற விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன்னு, ரீப்ளேஸ்மெண்ட்டு இது எதுவுமே கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு, அண்ட் தென் ரிட்டன் பாலிசிலாம் கிடையாது. நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உடனே நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேக் ப்ராடக்ட் வந்திருக்கு, சேம் லேபிளெல்லாம் ஒட்டி அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவங்க வந்துட்டு முதல்ல வந்து ரிட்டன் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதெல்லாம் வராதே மேடம், இங்கே செக் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம், அர்பன் பொட்டானிக் தான் வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ பேக்கேஜிங்கில் டேமேஜ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், எனக்கு வந்திருக்கிறது ஃபேக் ப்ராடக்ட் தான். அதாவது நேமுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் சிம்பிள் இல்லாத ஒரு ப்ராடக்டை நான் எப்படி எடுத்துக்க முடியும், நான் வேறு எதுவுமே பேசலை, இதை மட்டும் தான் சொன்னேன். சொல்லிவிட்டு ஓ அப்படிங்களா, இல்லை லேபிளில் இருக்கிற மாதிரி தானே இருக்குது எல்லாமேன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா நான் சொல்ல ஆரம்பிக்கவும் தான் ஓகே அப்படின்ற மாதிரி நாங்கள் செக் பண்ணுறோன்னுட்டு அவங்க வந்துட்டு அதை டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் பிக் அனுப்புங்க அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் சொல்லவும் தான் அவங்க பார்த்துட்டு ஆமாம் வேறு லேபிள் தான் ப்ராடக்ட் வந்திருக்குன்ற மாதிரி கூட எதுவுமே சொல்லலை. ஓகே அப்படின்னு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்துட்டு நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வேணுமா, உங்களுக்கு இதே மணியில் வந்துட்டு நீங்கள் கூப்பன் கார்டு எதுவும் வேலெட்டில் சேர்த்துக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு நான் பேமெண்ட் பண்ண மெத்தட்லேயே எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிக்கப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. நான் வந்துட்டு இதை வந்து ஓகே நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சண்டே நைட்டே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் அகெயின் நான் அமேசானில் வந்துட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு மண்டேவே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்படியே வித்தியாசங்கள் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள். அந்த மேலே இருக்கக்கூடிய அர்பன் பொட்டானிக்ன்ற அந்த ஃபாண்ட் ஆகட்டும், அந்த இமேஜில் எப்படி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே ஃபாண்ட்டில் இருக்குது. அண்ட் தென் நேச்சுரல் கேர்னு இருக்கக்கூடிய வார்த்தை பாருங்கள், இதில் நேச்சர் கேர்னு கரெக்டாக இருக்குது.
அண்ட் தென் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ட்ரேட்மார்க் சிம்பிள் அந்த பிராண்டோட நேமுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் கீழே பாருங்கள் 200 கிராம்ஸ்க்கு பக்கத்தில் பாருங்கள் 6176 FLOZ. ஸோ அந்த லேபிளில் நமக்கு பிக்சரில் என்ன இருக்குதோ சேம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அண்ட் தென் ஒரிஜினலான ஒரு பார்கோட் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். முன்ன வந்து பார்த்திங்கன்னா அயன் மூவியில் நான் பார்த்துருக்கேன் ஒரு சீனு. காதிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. KA வந்துட்டு இருக்கும், ஆனால் காதி ஸ்பெல்லிங்கில் வந்து KHA வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்துட்டு அந்த கஸ்டம் ஆஃபீஸில் வந்துட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேமில் வந்துட்டு இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட் வரும் அப்படின்றது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி கிட்டத்தட்ட அந்த சீன் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நூதன முறையில் ஒரு புதுவிதமான டெக்னிக்கை வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஃபேக் லேபிள் வந்துட்டு நமக்கு ஸ்டிக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் எந்த பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே 1க்கு 2 வாட்டி நீங்கள் நல்லாவே செக் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு சேம் லேபிளில் எல்லாம் இருக்குதா அப்படின்றத பாருங்கள். ரீஃபண்ட் இல்லை, ரிட்டர்ன் பாலிசி இல்லைனாலுமே நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கேட்கலாம். ஆஸ் அ கன்சியூமராக வந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய உரிமையும் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க என்ன தான் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே கன்வின்ஸ் ஆகாதீங்க. இமேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எனக்கு வரலை அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதை பற்றி தெரியாமல் நானும் இதை யூஸ் பண்ணியிருந்தா கூட ஸ்கின் கேருக்காக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டால் எனக்கு ஸ்கின் டேமேஜ் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ப்ராடக்ட் வராமல் சிங்கிள் அனுப்புவாங்க, பிளாஸ்டிக் டப்பா அனுப்புவாங்க, சம்டைம்ஸ் எம்டி பாக்ஸஸே வரும்ன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வெப்சைட்டில் நமக்கு எந்த ஆப்பில் ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் எப்பவுமே ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ கம்மியாக இருக்குன்றதை பார்க்கும்போது கூடவே சேர்ந்து நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய பொருள் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணதானா அப்படின்றத 1க்கு 2 வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணி ஆக்சுவலாக போட்டிருக்கேன். நீங்களும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.